Bismillahirrahmanirrahim. Welcome to my channel Always Deen Tamil. இன்ஷால்லா இன்னைக்கான வீடியோல தீனியத் மற்றும் அல்லமாவுடைய பாடத்திட்டம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு பாடத்தையும் நீங்க பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த தீனியாத் புத்தகத்துல மொத்தம் 12 பார்ட் இருக்கு, 12 பாகம் இருக்கு. இதுல 5 பார்ட் பத்தி நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். இந்த 5 பார்ட் முடிச்சாவே ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க மதரசாக்கள் எல்லாம். இந்த 5 பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுக்குமே 100 காயிதா தான் கொடுத்திருப்பாங்க. குர்ஆன் தஜ்வீதான எப்படி உச்சரிக்கிற முறைன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் 2 பக்கத்துலயுமே கொடுத்திருப்பாங்க. இந்த குர்ஆன் எப்படி லீனுடைய சட்டம் என்ன, இக்வாடைய சட்டம் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் பாதி செகண்ட் பார்ட்லயும் கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் பாடம் வக்ஃபுடைய சட்டம், அதாவது நிறுத்தக்கூடிய சட்டம் வரைக்கும் 100 காயிதா 2 பாகத்திலையும் பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு தொடங்கிடுறாங்க. ஒரு 5 years 6 years ஆயிடுச்சுனாவே ஃபர்ஸ்ட் பார்ட் தொடங்கிடுறாங்க. 100 காயிதா முடிஞ்ச பிறகு சூறாக்கள் பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் சூறா ஒரு 5 சூறா தான் இருக்கும், அதிகமா இருக்காது. அந்த 5 சூறா முடிச்ச பிறகு துவா சுன்னத்துக்கள். துவா சுன்னத்து எப்படின்னா, வாழ்க்கையில தேவையான அடிப்படையான விஷயங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறாந்தா சின்ன சின்ன சூறாக்கள் அமல்ல தூங்கும் போது ஓதுவா, தூங்கி ஏஞ்சி பிறகு ஓதுவா, சாப்பிடும் போது சாப்பிட்ட பிறகுன்னு சொல்லிட்டு அமலுக்கு தேவையான சூறாக்கள் துவாக்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அடுத்ததாக கலிமாக்கள். ஃபர்ஸ்ட் கலிமா செகண்ட் கலிமா தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அடுத்து தொழுகைக்கு தேவையான துவாக்கள், அதுக்கப்புறம் தொழுகை முறை, ஆண் குழந்தைங்க எப்படி தொழணும், பெண் குழந்தைங்க எப்படி தொழணும் சொல்லிட்டு தெளிவா கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கேள்வி பதில்கள், நபியை பத்தி கேள்வி பதில் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் அரபி, சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல அரபி, நெக்ஸ்ட் உருது. அவ்வளவுதான். இதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறத சேம் 4th பார்ட் வரைக்கும் இருக்கும். கிளாஸ் பெரிய பிள்ளை ஆக ஆக அதே மாதிரி பாடங்கள் கொஞ்சம் பெருசா கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். சேம் இதே சப்ஜெக்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நாசிஹா, அதாவது அல்லமா கிளாஸ். அவங்களுக்கு 3 பகுதி கொடுத்திருப்பாங்க. ஆண்களுக்கு 2 புத்தகமா கொடுத்திருப்பாங்க, பெண்களுக்கு 3 புத்தகமா கொடுத்திருப்பாங்க. இது அந்த புத்தகம். இது பழைய புத்தகம். பழைய புத்தகத்துல சேம் அதே மாதிரிதான் இருக்கும், ஒரே சப்ஜெக்ட் மட்டும் புது புத்தகத்துல எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. 100 காயிதா தான் இதுலயும் ஃபர்ஸ்ட் இருக்கும். 100 காயிதால கடைசி பாடம் வக்ஃபுடைய பாடம். இந்த வக்ஃபுடைய பாடம் வரைக்கும் படிச்சாவே அல்ஹம்துலில்லாஹ் தஜ்வீதான முறைப்படி ஓதிடலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஹதீஸ்க்கு அப்புறம் சூராக்கு அப்புறம் இந்த மாதிரி சட்டங்கள் எப்படி தொழுகை, எப்படி தொழுகணும், எப்படி ஒழு செய்யணும், எது சுன்னத்து, எது ஃபர்லு, எது வாஜிப்னு சொல்லிட்டு கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிறோம். அதே போன்று நபியோட வரலாறு எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நபியோட சம்பவம், அவங்க பிறந்ததுல இருந்து சில சம்பவத்தை மெயினான சம்பவத்துல இந்த புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். அப்புறம் அல்லாஹை பத்தி, ரசூலை பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்திருப்பாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லிட்டு அல்லாஹுடைய வல்லமையை பற்றி கொடுத்திருப்பாங்க. வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்கள், இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள், அதாவது பெண்களுக்கு உண்டான புத்தகம்னால பெண்களுக்காகவே சில பாடத்தெல்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறது, இன்னும் பிள்ளைங்கள்ட்ட எப்படி வளர்க்கிறது, பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துன்னு சொல்லிட்டு அதிகபட்சம் வீட்டு பெண்களுக்கு தேவையான சட்டங்கள் தான் மோஸ்ட்லி இதுல இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை படிச்சு நம்ம பயன்பெறணும். அடுத்ததாக அப்புறம் சின்ன சின்ன அரபி எல்லாம் கொடுத்திருப்பாங்க தேவையான, அதாவது தமிழ் மாதங்கள் கூட தெரிஞ்சிருப்பாங்க, இங்கிலீஷ் மாதங்கள் தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா அரபி மாதம் தெரிஞ்சிருக்காது அதிகபட்ச பெண்களுக்கு எல்லாம். அதுக்காகவே இங்க கொடுத்திருப்பாங்க. அரபி கிழமை இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. கடைசியா உருது கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் இதோட ஃபர்ஸ்ட் இயருடைய பாடம். செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல இதே மாதிரிதான் இருக்கும். இயர் மாற பாடங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த பாடத்தை நம்மளோட சேனல்ல இன்ஷா அல்லாஹ் டெய்லி அப்லோட் பண்ண போறோம். கண்டிப்பா நீங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுக்கு என்ன பாடங்கள் தேவையா இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு தகுந்தவாறு இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் நடத்தலாம்.
நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களால் அவங்க ஒரு அலிஃப் கத்துக்கிட்டா கூட அந்த நன்மை உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.